ஹாய் ஹலோ கைஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் என்று பார்த்தலாம் அரசு பள்ளியில் உங்களுக்காக ஆசிரியர் வேலை வாய்ப்பு கொண்டு கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு பார்த்தலாம் 2026 அரசு பார்த்தலாம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லலாம். யாருக்குன்னா ஆண்கள் பெண்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்க அவங்க அனைவருக்குமே பார்த்தலாம் அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு முழுக்க முழுக்க பார்த்தலாம் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தலாம் தேவையில்லைங்க. நீங்கள் விண்ணப்பித்தவை 200% உங்களுக்கு வேலை உறுதி. ஸோ எப்படின்னா நிறைய போட்டி பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேருக்கு தெரியாமல் இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும், எப்படி விண்ணப்பிக்கிறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். எளிமையான விண்ணப்பம். அதே மாதிரி அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் விண்ணப்பிக்கலாமான்னா கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலை வாய்ப்புங்க. அது நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. அரசு உதவி பெறும் பள்ளிங்கும் போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றீங்களா அவங்களுக்கு தான் இந்த வேலையை சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்காக டெய்லி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஆசிரியர் வேலை வாய்ப்பு தேடி கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலுக்கு புது விவசாயம் தான் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஆசிரியர்கள் தேவை. எமது பள்ளியில் காலியாக உள்ள நிரந்தர பணியிடத்திற்கு பணிபுரிய கீழ்கண்ட ஆசிரியர்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வரலாறு பாடத்திற்காக கேட்டிருக்காங்க. அதுவும் பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. இந்த வரலாறு பாடத்துக்கு யார் விண்ணப்பிக்கலாம்னா பிசி கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு வேகன்சி தாங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரலாறு பாடம் பார்த்தீங்கன்னா அதிகம் படிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அப்படி நீங்க அதுல ஒருத்தரா இருந்தா நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு நீங்க கல்வி தகுதியை பிஏ பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். முக்கியமான கண்டிஷனுங்க, டெட் எக்ஸாம் பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா தகுதியும் இருந்து நீங்க விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்குங்க. ஸோ அடுத்து உடற்கல்வி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. இந்த உடற்கல்விக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல படிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப பார்த்தா குறைவானவர் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா அந்த ஜாப் கிடைக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கொடுக்க கிடையாது. ஜென்ரல் கேட்டகரியா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சிங்க. 12th நீங்க பாஸ் பண்ணிட்டு அடுத்து சிபிஇடி டிபிஇடி அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக பிபிஇடி நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த பிடி டீச்சர் வேலைக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க படிச்சிருக்கணும். அடுத்து ஆண் பெண் இருபாலரும் உரிய விண்ணப்பம் மற்றும் அசல் சான்றிதழ் கல்வி நகலுடன் 21/8/2026 வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு நேர்முக தேர்வு நடது. பள்ளிக்கு நீங்க நேர்ல வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 21/8/2026 காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளுங்க நேர்காணல் நடைபெறுது. அப்போ நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஒரு காப்பி எடுத்துங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, அதெல்லாம் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் போகணும். இந்த பள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்களா, செயலாளர் ஸ்ரீ முத்தையா பிள்ளை நினைவு மேல்நிலைப்பள்ளி கம்பம். அங்கதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குதுங்க. இந்த ஸ்கூலுக்கு நீங்க உடனடியா பார்த்தீங்கன்னா 21/8/2026 போங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி வந்தா டக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு போகலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. டாக்குமெண்ட் கரெக்டா பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு வரணும். ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்களா மறுபடியும் அந்த சான்றிதழ் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.